ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட சென்டர் பகுதியிலேருந்து இதிலேருந்து 4 பாயிண்ட் டாட் போட்டுக்கலாம். அப்புறம் இதிலேருந்து ஒரு 3 பாயிண்ட். இப்போ நம்ம இது ரெண்டுக்கு வந்து 3 பாயிண்ட் போட்டுக்கலாம். இங்கேருந்து இந்த 4 பாயிண்ட்டுக்கு வந்து லைன் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன சின்ன லைனாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இதிலேருந்து அடுத்தாக்கில் ஒரு பிளாக் லைன் போட்டிருப்பாருங்க, அது வரைக்கும் வர்ற மாதிரி. நம்ம லைன்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வர மாதிரிக்கு கட் பண்ணிக்கலாம். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாமே வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் கட் பண்ணிட்டோம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். லைன்லேயே வர்ற மாதிரி போடணும். அதே லைனில் இதில் பாதியில் வர்ற மாதிரி. ஃபுல் லைனும் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து கட் பீட் ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேயும் இதை போடணும். இந்த லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் முக்கோண மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். இதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பீட் 2 பக்கமும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இங்கே போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுட்டு அப்புறம் இதில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு டாட் போட்டுக்கலாம். நம்ம 1 இன்ச்சு போட்டுக்கலாம். இதில் வந்து வளைவு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சக்கரை போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். சக்கரை போட்டுட்டு அப்புறம் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நம்ம இது கட் பண்ண இல்லையா 1/2 இன்ச், அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வர மாதிரி போட்டுக்கலாம்.
இங்கே போட்ட மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கட் பீடு சுகர் பீடு சீக்வென்ஸ் எடுத்துருக்கோம். ஒரு கட் பீடு, 2 சுகர் பீடு, ஒரு சீக்வென்ஸ். கட் பீடு, சுகர் பீடு, சீக்வென்ஸ். நம்ம இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இதில் கட் பீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம கட் பீட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கட் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். சீக்வென்ஸும் ஒரு கட் பீடு, ஒரு சீக்வென்ஸு, திரும்ப ஒரு கட் பீடு, ஒரு சீக்வென்ஸு. இது ரெண்டுக்கும் இடையில ஒன்று வர மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு சீக்வென்ஸும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். சுகர் பீடை மேலே இந்த மாதிரி தள்ளிட்டு சீக்வென்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடிக்கணும். நம்ம இதெல்லாம் போட்டுட்டோம். இங்கே போட்டுட்டு அப்புறம் இங்கே லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஒரு சுகர் பீட் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் பிங்க் கலரில். இது ரெண்டுக்கும் இடையில வர்றத மாதிரி அடுத்த லைனை விட்டுட்டு இந்த லைனில் போடுறோம். ஃபஸ்ட்டு சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு 2 கட் பீட் எடுத்துக்கலாம். கட் பீட் எடுத்துகிட்டு இந்த பக்கம் எடுத்துருக்கோம் இல்லையா, அப்புறம் இங்கே கோட்டுக்கு வெளியில் எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துட்டு 2 பீடுக்கு இடையில நீடில் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள், வி ஷேப்பில் வந்துட்டு. அப்புறம் இந்த லைனை விட்டுடலாம். அப்புறம் இந்த லைனில் இதுக்கு நேராக வர மாதிரி பீடை ஒட்டிலும் கோட்டுக்கு வெளியில் நீடில் வர மாதிரி எடுத்துட்டு 2 கட் பீடு. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு லைனில் வந்து கட் பீடு கோல்டு கலர் கட் பீட் போட்டுறணும், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சக்கரி போட்டுக்கலாம். இது ஸ்லீவை சுற்றிலுமே நம்ம வந்து அங்கங்கே போட்டுக்கலாம். இந்த சைடில் நம்ம வந்து எந்த பக்கம் போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் அதே சைடு வந்து இங்கேயும் வர்ற மாதிரிக்கு போடணும். அப்போ உங்களுக்கு ஈவனாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பீடும் சீக்வென்ஸும் போட்டுக்கலாம். ஒரு கட் பீடு, ஒரு சீக்வென்ஸ்.
திரும்ப ஒரு கட் பீடு ஒரு சீக்வென்ஸ். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில ஒன்று வர மாதிரி இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதுக்கு நேராக வர மாதிரி போட்டுக்கலாம். நம்ம எல்லாம் போட்டுட்டு சக்கரிக்கு வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் வந்து முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சோட சூப்பராக இருக்கு பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்குது, நல்ல பிரைடல் லுக்லாம் இருக்குது. இப்போ வந்து நெக் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், நல்ல ரிச் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.